ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு பூரி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வெள்ள கொண்டைக்கடல உருளைக்கிழங்கு குருமா பண்ணலாம். குக்கர்ல 1 கப் கொண்டைக்கடல, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். சுண்டல் உருளைக்கிழங்கு வேகட்டும். அதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் 1 கைப்பிடி அளவுக்கு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், கொஞ்ச நேரம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. வாணல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாம். காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன பிறகு மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒன் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வச்சிருக்க தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதிச்ச பிறகு உருளைக்கிழங்கு, சுண்டல் 2யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் குருமா நல்லா கெட்டியா வரும். உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த சமயத்துல தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச பிறகு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான வெள்ளை கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு குருமா ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.